எக்ஸாம்பிள் 3.64 ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் ரெண்டு தந்திருக்காங்க. ஃபைண்டு ஏபி. அப்போ ஏபின்னா ஏ மல்டிபிள் பி அப்படின்னு மீனிங். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். இப்போது ஏபி ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் முதல் எழுதணும். 1 2 0 3 1 5 இன்ட்டு 8 3 1 2 4 1 5 3 1. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது ரோ மல்டிபிள் காலம் அந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரோ இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு 3 காலத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்குவோம், 3 காலத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து செகண்ட் ரோ எடுத்துகிட்டு இந்த 3 காலத்துக்கூடையும் நம்ம மல்டிபிள் பண்ணி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏபி ஈக்குவல் டு இப்போ பாருங்க ஒரு மெத்தடுக்காக உனக்கு போட்டு காட்டேன். ஃபஸ்ட்டு ரோ 1 2 0 ஃபஸ்ட் ரோ எடுத்துட்டேன். அப்போ காலம் ஃபஸ்ட்டு காலம் அப்போது 8 2 5. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ 1 2 0 செகண்டு காலம் 3 4 3. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ 1 2 0 தேர்டு காலம் 1 1 1. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கிறோம் 3 1 5. அப்போது 3 1 5 இது ஃபஸ்ட்டு காலத்து கூட மல்டி பண்ணுறோம். அப்போது 8 2 5. அப்போது செகண்ட் ரோ 3 1 5 அது செகண்டு காலத்து கூட மல்டி பண்ணுறோம் 3 4 3. நெக்ஸ்ட்டு தேர்டு செகண்டு ரோ இன்ட்டு தேர்ட் காலம் 3 1 5 3 1 5 இன்ட்டு 1 1 1. இப்போ மல்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் மல்டிப்ளை த ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் மல்டிப்ளை த செகண்ட் நம்பர், தேர்ட் ஒன் மல்டிப்ளை த தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பாருங்கள் 1 இன்ட்டு 8 8 2 இன்ட்டு 2 4. அடுத்தது 0 இன்ட்டு 5 0. அடுத்தது இதில் பாருங்கள் 1 இன்ட்டு 3 3 2 இன்ட்டு 4 8 0 இன்ட்டு 3 0 1 இன்ட்டு 1 1 2 இன்ட்டு 1 2 0 இன்ட்டு 1 0. நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 8 24 1 இன்ட்டு 2 2 5 இன்ட்டு 5 25 3 இன்ட்டு 3 9 1 இன்ட்டு 4 4 5 3s are 15 3 இன்ட்டு 1 3 1 இன்ட்டு 1 is the 1 5 இன்ட்டு 1 is the 5. இப்போது இதை சிம்பிளை பண்ணி எழுதினோம்னா ஏபி ஈக்குவல் 8 4 ப்ளஸ் 4 12 இது 11 நெக்ஸ்ட்டு 3 இது 26 இப்போ 51 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 19 28 9. எக்ஸாம்பிள் 3.65 இப்போ ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. ஃபைண்டு ஏபி அண்டு பிஏ இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். ஏபி அப்படிங்கும்போது முதல் ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும். இப்போ 2 1 1 3 இன்ட்டு 2 0 1 3. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது ரோ இன்ட்டு காலம் அதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போது ஏபி ஈக்குவல் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு இந்த 2 காலத்துக்கூடயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு செகண்டு காலம் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதை ஏபி ஈக்குவல் இதை மல்டிபிள் பண்ணும்போது 2 இன்ட்டு 2 4 1 இன்ட்டு 1 1 நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு 3 the 3 1 இன்ட்டு 2 2 3 இன்ட்டு 1 3 1 இன்ட்டு 0 0 3 இன்ட்டு 3 9. அப்போது ஏபி ஈக்குவல் டு 5 3 5 9. இப்போ பிஏ கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, ரெண்டாவது ஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது ரோ இன்ட்டு காலம்
அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ரோ இன்ட்டு காலம். அப்போது BA ஈக்குவல் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 0. ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 0 இன்ட்டு செகண்டு காலம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ 1 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 1. செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போது 1 3 இன்ட்டு 1 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இதில் பாருங்கள் 2 இன்ட்டு 2 4. 0 இன்ட்டு 1 இஸ் த 0. 2 இன்ட்டு 1 இஸ் த 2. 0 இன்ட்டு 3 இஸ் த 0. 1 இன்ட்டு 2 இஸ் த 2. 3 இன்ட்டு 1 இஸ் த 3. 1 இன்ட்டு 1 1. 3 இன்ட்டு 3 9. அப்போது BA ஈக்குவல் டு 4 2 5 10 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்கும். எக்ஸாம்பிள் 3.66 இல்லை A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் வந்திருக்காங்க. வெரிஃபை காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா AB ஈக்குவல் டு BA அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டணும். AB ஈக்குவல் டு BA அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். இப்போ ABங்கிறது பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2 ரூட் 2. அப்போது ரூட் 2 2. அது Bங்கிறது 2 2 ரூட் 2 மைனஸ் ரூட் 2 2. இப்போ ஏபின்னு கண்டுபிடிக்க போகிறோம். AB ஈக்குவல் இப்போ பாருங்கள் ரோ இன்ட்டு காலம் அதான் நமக்கு ஃபார்முலா. ரோ மல்டிபிள் காலம். அப்போ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். அப்போது 2 மைனஸ் 2 ரூட் 2 ஃபஸ்ட் ரோ. ஃபஸ்ட்டு காலம் 2 மைனஸ் ரூட் 2. ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போது 2 மைனஸ் 2 ரூட் 2 இன்ட்டு 2 ரூட் 2 2. அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். அப்போது ரூட் 2 2 இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 2. செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போது ரூட் 2 2 இன்ட்டு 2 ரூட் 2 2. இப்போ செகண்ட் ரோ இன்ட்டு செகண்டு காலம். இப்போ இதை நம்ம அப்படியே மல்டி பண்ண போகிறோம். அப்போ AB ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 ஆயிரும். இங்கே ஒரு 2க்கு 2 இன்ட்டு 2 4 ஆயிரும். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 4 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ப்ளஸ்ஸு 4. இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு 2 4. அப்போது 4 ரூட் 2 4 ரூட் 2. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வருதுனால மைனஸ் போடுவோம். அடுத்து 2 இன்ட்டு 2 4 4 ரூட் 2 4 ரூட் 2ன்னு வரும். ரூட் 2 இன்ட்டு 2 அப்படின்னு போடும்போது 2 ரூட் 2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 ரூட் 2 மைனஸு 2 ரூட் 2. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 நேரம் 2 இன்ட்டு 2 4. அப்போது 4 2 இன்ட்டு 2 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போது வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. இது கேன்சல் ஆகிடும் 0. இது கேன்சல் ஆகிடும் 0 8. அப்போது 8008 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிஏங்கும்போது பார்த்தீங்கன்னா B மேட்ரிக்ஸ் முதல் போட்டுக்கிறோம். A மேட்ரிக்ஸ் ரெண்டாக தான் போடுறோம். இப்போ இது வந்து ரோ இன்ட்டு காலம் அப்படின்னு போட போகிறோம். அப்போ BA ஈக்குவல் டு இப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்து 2 2 ரூட் 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 ரூட் 2. அது ஃபஸ்ட்டு ரோ 2 2 ரூட் 2. செகண்டு காலம் மைனஸ் 2 ரூட் 2 2. அது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் மைனஸ் ரூட் 2 2. ஃபஸ்ட்டு காலம் 2 ரூட் 2. செகண்ட் ரோ மைனஸ் ரூட் 2 இன்ட்டு 2. செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். இப்போ மைனஸ் 2 ரூட் 2 2. இப்போ இதை மல்டி பண்ணுறோம். அப்போ BA ஈக்குவல் 2 இன்ட்டு 2 4. அது ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 ஆயிரும். இங்கே ஒரு 2க்கா 2 இன்ட்டு 2 4 ஆச்சு. அப்போது 4 2 இன்ட்டு மைனஸ் 2 ரூட் 2 போடும்போது மைனஸு 4 ரூட் 2. அப்போ 2 இன்ட்டு 2 4 4 ரூட் 2. அப்போ ப்ளஸ்ஸு 4 ரூட் 2. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 ரூட் 2 மைனஸு 2 ரூட் 2. அப்போ ப்ளஸ்ஸு 2 ரூட் 2 ப்ளஸ்ஸு 2 ரூட் 2. இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2ன்னு வரும். 2 இன்ட்டு 2 4. அப்போது 4 2 இன்ட்டு 2 4. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 + 4 8. இது டிஃப்ரென்ஸ் சைனாக்கனால இது ரெண்டு கேன்சல், இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 0 இங்கேயும் 0 இங்கே 8.
அப்போது ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. எக்ஸாம்பிள் 3.67 சால்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்வ்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸாக இருக்குது. முதல் இதை மல்டி பண்ண போகிறோம். மல்டி பண்ணும்போது ரோ இன்ட்டு காலம் அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணி போடுவோம். இப்போ இதில் பாருங்கள், இதான் ரோ இன்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் போடுவோம். இப்போ மல்டி பண்ணும்போது இங்கே பாருங்கள், ரோ இன்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். இப்போ செகண்ட் ரோ இன்ட்டு செகண்டு காலம் போட்டாச்சு, ஈக்குவல் டு 4, 5. இப்போ மல்டி பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸு 2x, 1 இன்ட்டு ஒய், அப்புறம் இந்த இடத்துல பார்க்கும்போது ஈக்குவல் டு 4 இருக்குது, அதனால் ஈக்குவல் டு 4. இதில் பாருங்கள் 1 இன்ட்டு 2 1 இன்ட்டு எக்ஸு 1 இன்ட்டு எக்ஸு 2 இன்ட்டு ஒய் 2y, அப்போ 2y ஈக்குவல் டு இந்த இடத்துல 5. இப்போது 2 ஈக்குவேஷன் நம்பர் கிடச்சிது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது 2 ஈக்குவேஷனே சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டேர்ம், ஃபஸ்ட் டைம் அல்லது செகண்ட் டைம், ஏதாவது ஒரு டைம் எலிமினேட் பண்ணணும். அப்போ செகண்ட் டைம் வந்து எலிமினேட் பண்ணுறதா நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் எலிமினேட் பண்ணணும்னா அது 2 டேர்மும் ஈக்குவல் வேல்யூவாக வரணும். இங்கேயும் 2y இங்கேயும் 2y வரணும். அப்போ 2 கேன்சல் ஆகும். அப்போது இதை 2ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 2ஆல் மல்டி பண்ணால் இங்கே 2yன்னு கிடைக்கும். அப்போ இங்கேயும் 2yனுக்கு, அப்போ ரெண்டும் சேம் வேல்யூ, அப்போ கேன்சல் ஆகும். அடுத்து சைன் பார்க்கணும். சைனுக்கு வந்து இங்கே ப்ளஸ்ஸு சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டி பண்ணுறோம், மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ணால் 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கிறோம், x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு ஆகும். இப்போ 4x மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டோம்னா 3x. அப்போ இந்த 2y 2 கேன்சல், 8 மைனஸ் 5 அப்படின்னு போட்டால் 3 கிடைக்கும். அப்போது x ஈக்குவல் டு 3/3. அப்போது x ஈக்குவல் டு 1 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. அப்போ x ஈக்குவல் டு 1ங்கிறத சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு 1 இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ப்ளஸில் 1ன்னு போடுறோம், ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ இங்கே 2 ப்ளஸ்ஸு ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ 2 வந்து ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா 4 மைனஸ் 2. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 3.68 இதில் 3 மேட்ரிக்ஸ் வந்திருக்காங்க. ஏபிசி அப்படின்னு 3 மேட்ரிக்ஸ் வந்திருக்காங்க. ஸோ தட் ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் ஏ இன்ட்டு பிசி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்னக்கோ அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏபி. அப்போ ஏபி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், 1 மைனஸ் 1 2 இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் 1 மைனஸ் 1 2 1 1 3 அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல ரோ மல்டிபிள் காலம், அப்போ ரோ இன்ட்டு காலம் ஃபஸ்ட்டு காலம், ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அப்படின்னு போட போகிறோம். அப்போது ஏபி இன்ட்டு பாருங்கள் ரோ 1 மைனஸ் 1 2 ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், அப்போ 1 2 1. அப்போ ரோ இன்ட்டு 1 மைனஸ் 1 2 இன்ட்டு செகண்ட் காலம் மைனஸ் 1 1 3. சரி, எடுத்து மல்டி பண்ணியாச்சு. அப்போது ஏபி ஈக்குவல் டு, இப்போது ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் போடணும், செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர். 1 இன்ட்டு 1 வந்து 1, மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2, 2 இன்ட்டு 1 இஸ் த 2 அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1, மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1, 2 இன்ட்டு 3 6 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போது ஏபி ஈக்குவல், இதை மல்டி பண்ணும், இது 2 2 கேன்சல், அப்போது 1 வரும். இங்கே மைனஸ் 2ன்னு வரும், மைனஸ் 2 ப்ளஸ் 6 மைனஸ் 2 ப்ளஸ் 6. அடுத்தது ஏபி ஈக்குவல் 1, இது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போது 1,4 அப்படின்னு சொல்லி ஏபியுடைய வேல்யூ கிடைக்குது. அடுத்து என்ன செய்யணும், ஏபி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லி போட போகிறோம். அப்போ அடுத்தது ஏபி இன்ட்டு சி, அப்போது ஏபி இன்ட்டு சி அப்படின்னு இருக்கும். அப்போ ஏபியுடைய வேல்யூ 1
4. C உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 2 -1. இது அதே மாதிரி தான் ரோ மல்டிபிள் ஃபஸ்ட்டு காலம் ரோ மல்டிபிள் செகண்ட் காலம் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ மல்டிபிள் ஃபஸ்ட் காலம் 1 4 ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்தது ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 -1 செகண்ட் காலத்தை மல்டிபிள் பண்ணுறோம். இப்போது வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 × 1 1 4 2s are 8. அடுத்தது 1 × 2 2. அடுத்தது 4 × -1 -4 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 -2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்னக்கோ அதை எடுத்துக்கிறோம். ப்ராக்கெட்டில் இருக்கிறது பிசி. இப்போ முதல் பி மேட்ரிக்ஸ் போட்டாச்சு, அடுத்தது சி மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. இது ரெண்டே எடுத்துகிட்டு நம்ம மல்டி பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோ மல்டிபிள் காலம். அப்போது ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்துக்கூடையும் செகண்ட் காலத்துக்கூடையும் மல்டி பண்ணுறோம். செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலத்துக்கூட மல்டி பண்ணுறோம். தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலத்துக்கூட நாம் மல்டி பண்ணி எழுத போகிறோம். இப்போது இதில் பாருங்கள், த பிசி ஈக்குவல் 1 -1 ரோ ஃபஸ்ட் ரோ எடுத்தாச்சு, மல்டிபிள் ஃபஸ்ட்டு காலம். அடுத்தது ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். செகண்ட் காலம் வந்து 2 -1. அது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ இப்போ 2 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 -1. அது தேர்ட் ரோ 1 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். தேர்ட் ரோ இன்ட்டு செகண்டு காலம் 2 -1. இப்போ இதை மல்டி பண்ணும்போது இந்த பிசி ஈக்குவல், இப்போது ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் போடுவோம், செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 1 × 1 1ன்னு வரும். -1 × 2 -2. அதேமாதிரி 1 × 2 2 -1 × -1 +1 2 × 1 2 1 × 2 is the 2 2 × 2 வந்து 4 1 × -1 -1 1 × 1 1 3 × 2 6 1 × 2 2 3 × -1 -3. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிசி ஈக்குவல், இது சிம்பிளை பண்ணும்போது -1 3 4 3 அடுத்தது 7 நெக்ஸ்ட்டு -1 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பிசி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 -1 2. அப்போ பிசி வேல்யூ -1 3 4 3 7 -1 அப்படிங்கிறது. இப்போ ரோ மல்டிபிள் காலம், அதான் ஃபார்முலா. ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அப்படி மல்டி பண்ணுறோம். இப்போ ஏ இன்ட்டு த பிசி ஈக்குவல், இப்போ பார்த்தீங்கன்னா த 1 -1 2 ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் -1 4 7. அடுத்து ரோ இன்ட்டு செகண்டு காலம் 3 3 -1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 × -1 -1 -1 × 4 -4 2 × 7 வந்து 14 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 × 3 3 -1 × 3 -3 2 × -1 இஸ் -2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு இது 5 ஆயிருமா -5. அப்போது -5 + 14. அதேமாதிரி இங்கே 3 -5 அப்படி கிடைக்குது. அப்போது ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் இங்கே 9 -2 அப்படி கிடைக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரிசல்ட்டும் ரைட் ஹேண்ட் சைட் ரிசல்ட்டும் நமக்கு ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. எக்ஸாம்பிள் 3.69 இதில் ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி + சி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதேமாதிரி ரைட் சைடில் ஏபி + ஏசி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி + சி ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை முதல் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி + சி. அப்போது 1 2 -4 2 +-7 6 3 2. இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது பி + சி ஈக்குவல் டு
பாருங்கள் 1 மைனஸ் 7 1 மைனஸ் 7 அடுத்தது 2 + 6 2 + 6 மைனஸ் 4 + 3 மைனஸ் 4 + 3 2 + 2 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு மைனஸ் 6 2 ஆட் பண்ணால் 8 இது மைனஸ் 1 4 அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்குது. அடுத்தது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ உடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 1 மைனஸ் 1 3 பி ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் வந்து மைனஸ் 6 8 மைனஸ் 1 4. இப்போது இதில் ரோ மல்டிபிள் காலம் அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரோ மல்டிபிள் காலம் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அப்படின்னு போடுவோம். அதாவது ரோ மல்டிபிள் காலம் அதுதான் நமக்கு ஃபார்முலாவே. இப்போ இதில் பாருங்கள் 1 1 ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் மைனஸ் 6 மைனஸ் 1 ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 8 4 செகண்ட் ரோ மைனஸ் 1 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் மைனஸ் 6 மைனஸ் 1 மற்றது செகண்ட் ரோ இன்ட்டு செகண்டு காலம் அப்படின்னு எழுதியாச்சு. அப்போது ரிசல்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு மைனஸ் 6 1 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6ன்னு வரும். 1 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 1 into 8 8 1 into 4 is the 4 minus 1 into minus 6 plus 6 ஆயிரும் 3 into minus 3 minus 3 minus 1 into 8 minus 8 3 4s are 12 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போது a into b plus c ஈக்குவல் டு இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 7 இது வந்து 12. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 3 இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஏபி ப்ளஸ் ஏசின்னு இருக்கா. ஏபி கண்டுபிடிப்போம். முதல்ல ஏபி கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ஏசி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரெண்டு ஆன்சரையும் நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ ஏபி அப்போ ஏ மேட்ரிக்ஸ் முதல்ல எழுதுகிறோம். ஏங்கிறது 1 1 மைனஸ் 1 3 பிங்கிறது 1 2 மைனஸ் 4 2. அப்போது ஏபி அப்படின்னு போடும்போது ரோ மல்டிபிள் காலம் தான் ஃபார்முலா. ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அப்போது 1 1 ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு செகண்டு காலம் அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு செகண்டு காலம் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ ரெண்டு நம்ம என்ன செய்யலாம் மல்டி பண்ண போகிறோம். அப்போது ஏபி ஈக்குவல் 1 into 1 1 1 into minus 4 minus 4 1 into 2 2 1 into 2 2 plus 2 minus 1 into 1 minus 1 3 into minus 4 minus 12 minus 1 into 2 minus 2 3 into 2 6. இதை சிம்பிளை பண்ணோம்னா minus 3 4 minus 13 அப்போது ப்ளஸ் 4 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏசிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி இப்போ பாருங்க ரோ மல்டிபிள் காலம் அதுதான் நமக்கு ஃபார்முலா. இது மறந்துடாதீங்க, எப்போவுமே ரோ மல்டிபிள் ஆர்டருடைய ஃபார்முலா தான் மல்டிபிள்க்கு வரும். ரோ மல்டிபிள் காலம் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலத்து கூட மல்டி பண்ணுறோம் செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்து கூட மல்டி பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இந்த ஏசி ஈக்குவல் ஃபஸ்ட் ரோ 1 1 எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு காலம் minus 7 3 ஃபஸ்ட்டு ரோ 1 1 செகண்ட் காலம் 6 2 அடுத்தது செகண்ட் ரோ minus 1 3 அது ஃபஸ்ட்டு காலம் minus 7 3 அடுத்தது செகண்ட் ரோ minus 1 3 செகண்ட் காலம் 6 2. இப்போ இதை மல்டி பண்ணும்போது இந்த ஏசி ஈக்குவல் இப்போ 1 into minus 1 minus 7 1 into 3 3 அப்படின்னு கிடைக்கும். 1 into 6 6 1 into 2 is the 2 minus 1 into minus 7 plus 7 கிடைக்கும். 3 3s are 9 minus 1 into 6 minus 6 3 2s are 6. அப்போது ஈக்குவல் டு minus 4
ஆட் பண்ணால் 8, அப்போ 16, அப்போ 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி ப்ளஸ்ஸு ஏசி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏபி ப்ளஸ் ஏசி. அப்போ ஏபி ப்ளஸ்ஸு ஏசி. இப்போ ஏபியுடைய வேல்யூ -3, 4, -13, 4. அடுத்தது ப்ளஸ் ஏசி வந்து -4, 8, 16, 0. இப்போது இது ஆட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3, -4, 4 + 8, -13 + 16, 4 + 0. இதை ஆட் பண்ணால் -7, 12, அடுத்தது 3, 4 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போது ரெண்டு ரிசல்ட்டும் நமக்கு ஈக்குவலாக வருது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட் அப்படி நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.70. இதில் ஏபி அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடிய சம். இது 5 மார்க்ஸ் சம். கண்டிப்பாக மேட்ரிக்ஸில் இந்த சம் வந்தே தரும், இந்த மாடலில் வந்தே தரும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது ஏபி கண்டுபிடிப்போம். ஏபின்னு என்ன? ஏ மல்டிபிள் பின்னு அர்த்தம். அப்போது 1, 2, 1, 2 - 1, 1. பிங்கிறது 2 - 1, -1, 4, 0, 2. அப்போது இது ரோ மல்டிபிள் காலம், அந்த மெத்தடில் மல்டி பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். பாருங்கள், அண்டர்லைன் பண்ணிடுறேன். இது ரோ, இது காலம். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். இந்த மெத்தடில் எழுத போகிறோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ 1, 2, 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 - 1, 0. அடுத்தது ஃபஸ்ட் ரோ 1, 2, 1 ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் -1, 4, 2. அடுத்தது செகண்ட் ரோ, அப்போது 2 - 1, 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 - 1, 0. அடுத்தது செகண்ட் ரோ 2 - 1, 1 இன்ட்டு செகண்ட் காலம் -1, 4, 2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதை மல்டி பண்ணோம்னா ஏபி ஈக்குவல் 1 × 2, 2, 2 × -1, -2, 1 × 0, the 0, 1 × -1, -1, 2 × 4, 8, 1 × 2, 2, 2 × 2, 4, -1 × -1, +1, 1 × 0, 0, 2 × -1, -2, -1 × 4, -4, 1 × 2, 2 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்தது ஏபி ஈக்குவல், இந்த 2, 2 கேன்சல் ஆகிடும். அப்போது 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல 0 + 0, 0 தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா 10ல் 1 போச்சுன்னா 1 மைனஸ் பண்ணால் 9. அடுத்தது 4 + 1ங்கிறது 5. இதில் பார்த்து இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ -4 மட்டும்தான் வரும். இதை நமக்கு ஏபி. இப்போது இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரோவை காலமாக மாற்றி எழுதணும். இப்போ எது ரோ? 0, 9ங்கிறது ஃபஸ்ட் ரோ, 5 - 4ங்கிறது செகண்ட் ரோ. இதை ரெண்டையுமே காலமாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ 0, 9ங்கிறது ஃபஸ்ட் ரோவா, அது ஃபஸ்ட்டு காலமாக எழுதியாச்சு. அது செகண்ட் ரோ 5 - 4, அதை செகண்டு காலமாக நான் மாற்றி எழுதிட்டேன், 5 - 4. சரியா? இதான் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். பி டிரான்ஸ்போஸ்னால் பியை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். பியை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது கவனிங்க, மேலே கொஸ்டினை பார்த்தா தெரியும். ஃபஸ்ட் ரோ என்னது? 2 - 1னாக்கா 2 - 1ங்கிறத நம்ம காலமாக எழுதுகிறோம், 2 - 1. செகண்ட் ரோங்கிறது -1, 4, அதை செகண்ட் காலமாக எழுதுகிறோம், -1, 4. தேர்டு ரோ பாருங்கள், 0, 2, 0, 2வை தேர்ட் காலமாக எழுதுகிறேன், 0, 2 எழுதியாச்சு. அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ், ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோ என்னென்னு பார்த்தோன்னா 1 to 1, அதை காலம் எழுதுனா 1 to 1. அடுத்து 2 - 1, 1, அதான் செகண்ட் ரோ, அதை காலம் எழுதுகிறேன்,
அப்போது 2 மைனஸ் 1 1. இப்போது காலமாக நம்ம எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டி பண்ணி எழுதணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ பி டிரான்ஸ்போஸ் எடுத்து இங்கே எழுதுகிற 2 மைனஸ் 1 0 மைனஸ் 1 4 2 இன்ட்டு 1 2 2 மைனஸ் 1 1 1. இப்போது ரோ மல்டிபிள் காலம் அதான் நமக்கு ஃபார்முலா. ரோ மல்டிபிள் காலம் அதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஃபஸ்ட் ரோ 2 மைனஸ் 1 0 ரோ எடுத்தாச்சு, ரோ இன்ட்டு காலம், அப்போது 1 2 1. அப்போது ரோ இன்ட்டு செகண்ட் காலம், அப்போ 2 மைனஸ் 1 0 இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் காலம் வந்து 2 மைனஸ் 1 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அது செகண்ட் ரோங்கிறது மைனஸ் 1 4 2 இன்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு காலம் 1 2 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ மைனஸ் 1 4 2 இன்ட்டு செகண்ட் காலம், இப்போ 2 மைனஸ் 1 1. அப்போது இதை மல்டி பண்ணி போடும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதில் பாருங்கள் 2 இன்ட்டு 1 வந்து பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் 2 இன்ட்டு 1 2 நேரம், மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2, 0 இன்ட்டு 1 இந்த 0, இப்போ 2 இன்ட்டு 2 4, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1, 0 இன்ட்டு 1 இந்த 0, மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1, 4 இன்ட்டு 2 8, 2 இன்ட்டு 1 இந்த 2, அது மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2, 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4, 2 இன்ட்டு 1 2. அப்போது இதை நம்ம சிம்பிளை பண்ணி எழுத போகிறோம். பி டிரான்ஸ்போஸ் 4 டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 0 4 ப்ளஸ் 1ங்கிறது 5, இது 2 ஆட் பண்ணால் 10, 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9, இது 6ன்னு ஆயிரும். 6ல் வந்து ஒரு 2 போச்சுன்னா மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்போ ரெண்டு ஆன்சர் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்டு சைடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம்.